இதை எப்படி பார்க்குறாங்க திமுக தலைமையில்? சென்ற முறை நின்றதை விட அதிகமான தொகுதிகள் நிற்க வேண்டும் என்பது தான் திமுகவிற்கு உள்ளே உள்ள கோரிக்கை. அவர் அப்படி பார்க்கும் பொழுது திமுக சார்பாக பேசுகிறேன்னு வந்து பேசுகிறாங்கல்ல அங்கங்கே பேச்சு காட்சியில், அவங்களே என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், இது வந்து காங்கிரஸுக்கு இவ்வளோ கொடுத்தாச்சு அதிகமாக போதும், அதை குறைச்சி இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கு சிபிஎம்முக்கு விடுதலை சிறுத்தைக்கெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் மாட்ட சொல்லிடுறாரு. இது கருத்து மக்கள்கிட்ட எல்லாம் போகுது. அவர் மாட்ட சொல்லிட முடியுமா? காங்கிரஸ் கட்சி ஏன்னா இவருக்கு வைகோக்கு இந்த தடவை எம்பி சீட் இல்லை, அதனால அவங்க இதில் எதிர்பார்ப்பா கேட்டார். அவரும் துறை வைகோ அதே கேட்குறாங்க, நாங்கள் அதிகமாக கேட்போம், இல்லைன்னா கூடி பரிசீலனை செய்வோம் அப்படின்ட்டார், ஆலோசிப்போம். அவர் எப்போவுமே கொஞ்சம் வேகமாக ஆலோசிக்கிறவர். என்ன துறை வைகோ வந்ததிலிருந்து வைகோவாவது ஒரு நிலைப்பாடு எடுத்து அதை வேகமாக பேசுகிறவர், துறை வைகோ புதிய முறையில் ஆலோசிப்பவர். அதனால தான் கட்சிக்குள்ளேயும் சரி வெளியும் சரி அவருடைய அணுகுமுறைகளில் வந்து அப்படியே தடப்புட்டான்னு வந்து அதுக்கப்புறம் ரயிலான மாதிரி இருக்கும் அணுகுமுறைகள்லாம். அது வந்து நம்ம பார்த்தோம். எப்போன்னு சொன்னால் அவரை வந்து திருச்சியில் அவர் கேட்டு வாங்கும் பொழுது, திருச்சியில் அவங்க வாங்கும் பொழுதே அவருக்கு கொடுக்கும் பொழுதே கேஎன்ஆர் கொடுக்கும் பொழுதே அதை திருநாவுக்கரசு தனியாக வந்து வருத்தப்படுறாரு. நம்மகிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய திருநாவுக்கரசு திருச்சியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நின்று மக்களவை உறுப்பினராக போன முறை வெற்றி பெற்றவர். ஆமாம் இல்லையா? அதாவது 24க்கு முன்னால் உள்ள 19ஆம் ஆண்டினுடைய மக்களவை தேர்தலில் அவர் என்ன சொல்ல வர்றாரு, தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது திருச்சியில் திருநாவுக்கரசு தான், அதனால தான் எனக்கு இல்லை. இப்போ கூட சொல்லியிருக்காரு, திருப்பி நான் வந்து திருச்சி அதே துரை வைகோ அவர்களுக்கு போட்டிக்கிட்டார், நன்றாக செயல்படுறாரு, ஆனாலும் நான் திருப்பி கேட்பேன். அது மட்டும் சொல்லாமல் நான் வந்து அதிகமான கேள்விகள் கேட்டது பாராளுமன்றம் தான், அதனால தான் எனக்கு திருச்சி வேண்டான்ட்டாங்க. அப்போ துரை வைகோவுக்கு கொடுத்தது எப்படிங்க? அவருக்கு வந்து அவருடைய தொகுதி அவருடைய சமூகம்னு சொன்னால் நீங்கள் தேனியை கொடுத்துருக்கணும் மக்களவையில், அல்லது விருதுநகரை கொடுத்துருக்கணும். அவங்க சமூகம் அதிகமாக இல்லை, இங்கே கொண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார். இது அவர் நம்மகிட்ட சொன்னதுன்னு வைங்களேன். அதே சமயத்தில் அப்போ யாருங்க அப்படின்னா நேரு தாங்கிறார்.